ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பெயர்ச்சி. பொதுவாக எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் பார்ப்போம். ஆனால் மாதக்கோட்களின் பெயர்ச்சியை நம்ம பெருசாக பேசுகிறதில்ல. ஏன்னா இப்போ குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆவார், சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார், ராகுகேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க. இவங்கெல்லாம் ராஜகிரகங்கள். அவங்களின் பெயர்ச்சி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தாக்கத்தை கொடுக்கும். அதனால் நம்ம பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம். பட் மற்ற கிரகங்கள் இப்போ செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்களின் பெயர்ச்சியை பற்றி நம்ம அதிகம் பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்களாம் மாதக்கோள்கள். அப்போ மாதத்துக்கு ஒரு தடவை ராசியை விட்டு ராசி மாறிட்டு இருப்பாங்க. அதனால் பலன் பார்க்குறதில்ல. ஆனால் செவ்வாய் பகவான் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி பெயர்ச்சி ஆவார். அவர் உபய வீடுகளில் சஞ்சரிக்கும் காலம். அப்போ உபய வீடுகள் அப்படின்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 வீடுகள் உபய வீடு. இந்த 4 வீடுகளில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிக முக்கியமான திருப்பங்கள் நிறைய நடைபெறும். அப்போ இந்த ஆகஸ்ட் 2, 2026 முதல் செப்டம்பர் 18, 2026 வரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்போ மிதுன ராசிங்கிறது புதனின் வீடு. அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டம். அப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சி, மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி ஒரு முக்கியமான பெயர்ச்சி. ஜோதிடத்தில் தளபதி அப்படிங்கிறவர் செவ்வாய் பகவான், ஜோதிடத்தின் இளவரசன் அப்படிங்கிறது புத பகவான். அப்போ இந்த புத பகவானின் வீட்டில் செவ்வாய் பகவான் போகிறார். இப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம். அந்த கிரகம் புத பகவான் வீட்டில் போகும்போது புதன் சார்ந்த விஷயத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கவிருக்கிறது. அப்போ புதன் அப்படின்னாலே இப்போ ஃபைனான்ஷியல் பொருளாதாரத்தில் புதன் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா பங்குச்சந்தையை குறிக்கும். அப்போ இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் நடக்கும் பெயர்ச்சி பங்குச்சந்தையில் நிறைய மாற்றத்தை தரவிருக்கிறது. அப்போ எந்த மாதிரியான மாற்றம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டை 4ஆக பிரிச்சுக்கலாம். ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ 4 மார்க்கெட் தான் இருக்குது. இந்த 4 மார்க்கெட்டில் ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் 3 மார்க்கெட்லேயும் இந்த செவ்வாய் பகவான் பியரிஷாகவும், அதாவது இரக்கத்தை தருபவனாகவும், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இந்த செவ்வாய் பகவான் புல்லிஷ், அதாவது ஏற்றத்தை தரக்கூடிய கிரகமாகவும் செயல்படும். அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இப்போது மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த செவ்வாயின் காலகட்ட தாக்கத்தினால் ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இறக்கத்தையும் கிரிப்டோ கரன்சி அபார ஏற்றத்தையும் சந்திக்கும். அப்போ என்ன ஆகும்? ஈக்விட்டி மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் ஆச்சரியப்பட்டிருக்கு. கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எல்லா காயின்ஸும் ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணாலும் ஆச்சரியப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரியான காலகட்டம் இது. பயங்கர வாலடைலிட்டி இருக்கும். இப்போ அதனால் எந்த மார்க்கெட் மேலே ஏறுதோ அதை பயன்படுத்தினா நல்ல லாபத்தை பார்க்கலாம். அப்போது இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ஈக்விட்டி மார்க்கெட் பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா கிராஷ் நிகழ வாய்ப்புகள் அதிகம். அதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் 100, 200 இறங்காது. எல்லாமே 1000, 2000 தான் சென்செக்ஸ் இறங்கும். அப்போ அதனால் இந்த மார்க்கெட் பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க. ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் செய்வது அதீத நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா அது ஏற்றம் தரக்கூடிய ஒரு மார்க்கெட். இப்போது கிரிப்டோ கரன்சியில் நிறைய காயின்ஸ் இருக்குது. எந்த காயின்ஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ பொதுவாகவே ஜாதகத்தை பார்த்து, ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த பிளானட் சப்போர்ட்டிவாக இருக்குது, அந்த பிளானட் எந்த கிரிப்டோ கரன்சி காயினை குறிக்குது, அது சம்மந்தமாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா கிரகத்துக்கு காயின்கள் உண்டு. அதே மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி காயினுக்கும் ஜாதகம் உண்டு. நான் எப்படி இதை அணுகுமுறை அனலைஸ் பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் அப்படின்னா பிட்காயின் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆல்ட் காயின்ஸ்னு எடுத்துட்டோன்னா ஒரு காயினும் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கும். ஐசிஓ வந்த நாள், இனிஷியல் காயின் ஆஃபரிங், ஃபஸ்ட்டு டே மார்க்கெட்டில் லான்ச் ஆன டே, அதுதான் அந்த காயினுடைய டேட் ஆஃப் பர்த். அடுத்து மார்னிங் 9 o'clock அந்த காயின் ரிலீஸ் ஆகிருக்கும் நாஸ்டாக் யூஎஸில், அதுதான் அதனோட டைம் ஆஃப் பர்த். அப்போ எப்படி நமக்கு ஒரு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இருக்கிறதோ அது மாதிரி கிரிப்டோ கரன்சி அனைத்து காயின்களுக்கும் பிறந்த தேதி, நேரம், ஊர் உண்டு. அப்போ அதை டேட்டாவை ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஜாதகம் வந்துடும். அப்போ பிட்காயினுக்கு ஜாதகம் இருக்குது, எத்ரீமுக்கு ஜாதகம் இருக்குது, பிஎன்பிக்கு ஜாதகம் இருக்குது, சொலனோவுக்கு ஜாதகம் இருக்குது. அப்போ இப்படி எல்லா காயின்ஸுக்கும் ஜாதகம் இருக்குது.
அவங்களுக்கு தசாபுத்திகள் உண்டு. அப்போ எப்போ வந்து எந்த ஒரு காயினுக்கு ராகு திசையில் குரு புத்தி, சுக்கிரன் திசையில் ராகு புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி வருகிறதோ அந்த காலகட்டம் அவங்களுக்கு மார்க்கெட் வந்து பயங்கர ஒலட்டைலாக இருக்கும். அந்த காலகட்டம் அவங்க ஏறுவாங்க. இதே வந்து கேது புத்தி நடக்கும்போதோ இல்லைன்னா அவங்களோட அந்த காயினுடைய ஜாதகத்தில் டிரான்சிட்டில் ராகு மேல் மாந்தி செல்லும் காலம், மாந்தி மேல் ராகு கேதுக்கள் செல்லும் காலம், இதெல்லாம் வந்து அந்த காயினுக்கு அடி வாங்கக்கூடிய காலகட்டம். அப்போது நமக்கு நிறைய காயின்லாம் வந்து மார்க்கெட்டில் வாஷ் அவுட்டே ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் பார்த்தா ஜாதக கட்டம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அப்போ அப்படி இப்போது இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாத காலகட்டத்தில் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு அர்த்தம்னா மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் செவ்வாய். அப்போ கிரிப்டோ கரன்சியில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான காயின்ஸுகள் இருக்குது. எல்லாமே கீவேர்ட்ஸ் மாதிரி தான். அப்போது ஆனால் எல்லா காயினும் வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் எடுத்தோம் அப்படின்னா பிட்காயின்ங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. ஆனால் எத்திரியம் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் வேர்டாக இல்லை. சொலனோ அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் வேர்டாக இல்லை. அப்போ அப்படி மீனிங்ஃபுல் வேர்டு இருக்கிற காயின்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் வரும். அப்போது ராசிப்படி காயின்கள் உண்டு. அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போது ராசிப்படி காயின்கள் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு ஒரு காயின், ரிஷப ராசிக்கு ஒரு காயின், அப்படி ஒரு ராசிக்கு நான் ஒரு காயின் சொல்லுவேன். அந்த காயின் ஏறுமா இறங்குமாங்கிறத நான் சொல்லுவேன். ஆனால் எந்த ப்ரைஸில் பை ஆர்டர், எந்த ப்ரைஸில் செல் ஆர்டர், எந்த நாளில் ட்ரேடில் இறங்கலாம், எந்த நாளில் எக்ஸிட் ஆகலாம், இதெல்லாம் அவங்கவுங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் இறங்குறது இன்னும் சிறப்பாக ஒரு வைஸ் டெசிஷனில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்போ எல்லாருமே அனைத்து ராசிக்காரங்களும் இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு ராசிக்கான காயினும் நான் சொல்கிறேன். மேஷ ராசிக்காரங்களுக்கான காயின் மீனிங்ஃபுல் வேர்ட் அப்படிங்கிறது ஏஸ் காயின், ஏசி. அப்போ அந்த காயின் பார்த்தா இனிஷியலாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேலே ஏற்றமும் செப்டம்பர் மாதத்தில் இறக்கத்தையும் சந்திக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கான காயின் அப்படின்னா ரோஸ், ROSE. அப்போ ரோஸ் அப்படிங்கிற மீனிங்ஃபுல் வேர்டு எடுத்தேன். அந்த நேம்லேயே காயின் இருக்குது. அப்போ இந்த ரோஸுங்கிற காயின் ஏற்றத்துக்கு போயிட்டு திரும்ப இறக்கத்தை சந்திக்கும். அப்போ இனிஷியலாக நீங்கள் பை ஆர்டர் போட்டுக்கோங்க, பீக்குக்கு போகும்போது செல் ஆர்டர், திரும்ப செல் ஆர்டர், கீழே வரும்போது பை ஆர்டர். அப்படி பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு காயின் அப்படின்னு பார்த்தா பனானா, மீனிங்ஃபுல் வேர்டு பனானா. அந்த பேர்லேயே வந்து கிரிப்டோ கரன்சி காயினும் இருக்குது. அப்போ இந்த பனானாங்கிற காயின் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலி ஆகஸ்ட் மாதம் இறக்கத்துலேயும் அடுத்து செப்டம்பர் மாதம் ஏற்றத்தையும் சந்திக்கவிருக்கு. அப்போ கரெக்டாக ப்ராப்பராக ட்ரேட் பண்ண மிதுன ராசிக்காரங்க இந்த பனானான்ற காயினில் ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம். அடுத்து கடகராசிக்காரங்க ட்ரேட் பண்ண வேண்டிய காயின் MOVE அப்படின்ற காயினில் ட்ரேட் பண்ணலாம். அது இனிஷியலி ஆகஸ்ட் மாதம் இறக்கத்தை சந்திக்கும், ஆகஸ்டின் பிற்பகுதியில் ஏற்றத்தை சந்திக்கும், திரும்ப மறுபடியும் செப்டம்பரில் இறக்கும், மறுபடியும் ஏற்றம் இருக்கும். அப்போ இதில் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கடகராசிக்காரங்க பார்க்க முடியும். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க ட்ரேட் பண்ண வேண்டிய காயின் டர்போ, TURBO. அந்த கிரிப்டோ கரன்சி காயின் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஆகஸ்ட்டில் ஏற்றமும் செகண்ட் வீக்கில் இறக்கம், மறுபடியும் ஏற்றம் இறக்கம் இப்படி தான் வந்து அதனோட பேட்டர்ன் இருக்குது. அப்போ கரெக்டாக நீங்கள் டேட் அண்ட் ப்ரைஸ் பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா மல்டிபிள் மில்லியனர் ஆயிரலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க. அதனால் இந்த டர்போ அப்படின்ற காயினை ட்ரேட் பண்ணி அதில் ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம். அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு காயின் ஹோம். கன்னிராசியின் அதிபதியே புதன் தான். அவங்களோட டெசிஷன்லாம் எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ ஹோம் அப்படின்ற காயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணால் இன்னும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். அப்போ இனிஷியலி அது ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக அப் ட்ரெண்ட். செப்டம்பர் மாதம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாக்பாட். துலாம் ராசிங்க ட்ரேட் பண்ண வேண்டிய காயின் மந்த்ரா, MANTRA. அது வந்து இனிஷியலி டவுன் ட்ரெண்டு, திரும்ப அப் ட்ரெண்டு, திரும்ப டவுன் ட்ரெண்ட், அப்படியான கேண்டில் பேட்டர்ன் இருக்குது. அப்போ அதனால் இந்த மந்த்ரான்ற காயினில் துலாம் ராசிக்காரங்க கரெக்டாக என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். அடுத்து விருச்சக ராசிக்காரங்க வெற்றி தான். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சூப்பரான காயின் WIN. அப்போ அந்த காயினில் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு லோ வேல்யூ காயின் தான், ஆனால் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். இனிஷியலி டவுன் ட்ரெண்டு, அடுத்த மந்த் எண்டில் அப் ட்ரெண்டு, திரும்ப வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அப்போ ஃபைனலாக பார்த்தா இந்த விங்க் அப்படின்ற காயின் இப்போ இடையில ஒரு ஏற்றத்துக்கு போயிட்டு
திரும்ப டவுன்ஃபாலில் சந்திச்சிரும். அதனால் கரெக்டாக என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். தனுசு ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ காயின் பாங்க், BONK. அப்போ இந்த காயினில் 0.0002827 அந்த ப்ரைஸில் தான் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ ஒரு பீக்கை டச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டவுன்ஃபால். அப்போது ஆகஸ்ட் மந்த் எண்டுங்கும்போது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டை நோக்கி வரும். திரும்ப செப்டம்பர் மிட் அப்படிங்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட். அப்போ வந்து இது வந்து பயங்கர ஒரு பீக்கு போயிடும். பாங்க்குங்கிறது ஒரு சூப்பரான காயின். அதில் வந்து தனுசு ராசிக்காரங்க ட்ரேட் பண்ணலாம். பாங்குக்கு அதிபதியே குரு தான். தனுசு ராசிவின் ராசி அதிபதியும் குரு தான். அதனால் இந்த காயினை வந்து நான் செலக்ட் பண்ணேன். மகர ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களுக்கு ஆன காயின் அப்படின்னா பேங்க், BANK. அப்போ இந்த பேங்க்குன்ற காயின் ஆகஸ்ட் மந்தில் அப் ட்ரெண்ட், மிடில் வரைக்கும் அப் ட்ரெண்ட் மேலே போயிட்டே இருக்கும். அவனோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டவுன் ட்ரெண்ட். அப்போது ஆகஸ்ட் எண்டுலேயும் செப்டம்பர் ஃபுல்லாகவும் அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். அப்போது மகர ராசிக்காரங்க ஃபஸ்ட் இனிஷியலி பை ஆர்டர் போட்டு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும்போது நீங்கள் செல் ஆர்டர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் செல் ஆர்டர் போட்டு விட்டுருங்க. செப்டம்பர் ஃபுல்லாக அடின்னு அடித்து கீழே வந்துடுவான். கீழே வரும்போது ஒரு பை ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மல்டி மில்லியனர், ட்ரில்லியனர் ஆனாலும் ஆச்சரியப்பட்டிருக்கல மகர ராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்களுக்கு காயின், கும்பராசிக்காரங்கனாலே உங்களுக்கு ஒரு குழந்த மனசுங்க. அப்போ குழந்தை அப்படின்னா இங்கிலீஷில் என்ன பேபி. இவங்களுக்கு அடுத்த காயினும் எடுத்தது நான் பேபி தான். அப்போ BABY, பேபிக்கு அதிபதி சனி. ஏன்னா பேபியோட காயின் நான் சார்ட் போட்டிருக்கேன். அதில் வந்து சனி ஆதிக்கம் பெற்ற காயின் பேபி. அதனால் அந்த பேபின்ற காயினில் ட்ரேட் பண்ணுங்கள், சூப்பரான ப்ராஃபிட் எடுக்க முடியும். பேபின்ற காயின் ஃபஸ்ட் இனிஷியலி அப் ட்ரெண்ட் போகும், திரும்ப வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான். அப்போ செப்டம்பர் மந்த் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட், ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கும்பராசிக்காரங்க நல்ல ஒரு பல்க் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். மீனராசிக்காரங்க, மீனராசிக்காரங்களுக்கு 2 காயினுங்க. ஃபஸ்ட்டு வந்து மெகா, MEGA. ரெண்டாவது கூக்கி, COOKIE. மெகான்ற காயின் ஆகஸ்ட் மந்தில் டவுன் ட்ரெண்டோ, செப்டம்பர் மந்தில் அப் ட்ரெண்டோ. கூக்கின்ற காயின் ஆகஸ்ட் மந்தில் அப் ட்ரெண்டும், செப்டம்பர் மந்தில் டவுன் ட்ரெண்ட். அப்போ நீங்கள் மெகான்ற காயினில் பை ஆர்டர் போட்டிங்கன்னா கூக்கின்ற காயினில் செல் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஒரு 2x வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். அப்போது மீன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் 2 காயின், மீதி எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே ஒரு காயின். அப்போது இப்படி நீங்கள் காயின் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது, உங்களோட ஜாதகத்தை பார்த்து எந்த டேட்டில் என்ட்ரி ட்ரேட், என்ன ப்ரைஸில் என்ட்ரி ப்ரைஸ், அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான். ஹியூஜ் வெல்த், மல்டிப்புள் மணி, ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் மணியை வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். பயங்கரமான ஒரு லக்ஸரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இப்போ இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. அதனால் அனைவரும் இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த ஒரு 2 மாதம் ட்ரேட் பண்ணி இந்த செவ்வாயின் அருளால், முருகப்பெருமானின் அருளால் இதில் எல்லாரும் நல்ல ஒரு வெல்த்தை பார்க்கணும்னு இறைவனை வேண்டி நன்றி சொல்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.